மறுபடியும் திமுக தான் ஆட்சிக்கு வருது அப்படின்னு ஏஎன்எஸ் நிறுவனம் கருத்து கணிப்பு 44.9% ஓட்டு வாங்கி 184 தொகுதிக்கு வெற்றி பெறுற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு. தொடர்ந்து ஒரு நடுநிலையாக இருக்கிற கருத்து கணிப்பு நிறுவனங்கள்லாம் இருக்கிறதுல இப்போ இந்தியா டுடேயில் 45%, என்டிடிவியில் 40% ஓட்டு திமுக தான் மறுபடியும் ஆட்சிக்கு வருதுங்கிற மாதிரி கருத்து கணிப்பாக வந்துட்டுருக்கு. அது ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்க கிடைச்ச வாய்ப்பில் இந்த 5 வருஷத்தில் மக்களுக்கு செஞ்சுருக்குறாங்க. என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு டெய்லி ஒரு வீடியோ போட்டுட்ருக்குறோம். இன்றைக்கி ஒரு என்ன வீடியோனா, ஆட்சிக்கு வந்தோடனே நகைக்கடன் தள்ளுபடி 5 லட்ச ரூபா வரைக்கும் கூட்டுறவு வங்கியில் வாங்கின நகைக்கடன் தள்ளுபடி. இன்றைக்கி யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கி இருக்க பவுன் ரேட்டுக்கு அந்த நகைக்கடன் தள்ளுபடி பண்ணதுனால பெண்கள்லாம் எவ்வளோ ஜாலியாக இருப்பாங்க. 13 லட்சம் பேர்த்துக்கு, அதாவது 4800 கோடிக்கு மேலே வந்துட்டு நிதி ஒதுக்கி இந்த திட்டத்தை தமிழக அரசு செஞ்சு முடிச்சிருக்காங்க. சும்மா அது இப்போ எல்லாமே இருக்குது. ஒரு நல்ல ப்ரிவிலேஜ் பீப்புளுக்கெலாம் இந்த திட்டத்தோட அருமை புரியாது. இதனால் பயன்பெற்ற அந்த 13 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களுக்கு, அந்த பெண்களுக்கு தெரியும் ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காரு. இதனால தான் தமிழ்நாடு மக்கள் எல்லா கருத்து கணிப்புலேயும் ஸ்டாலின் தான் வரணும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல திட்டங்கள் கொடுத்துட்டே இருக்கிறதுனால தான் மக்களும் ஸ்டாலின் தொடரணும், தமிழ்நாடு வெல்லணும், ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி திமுகவுக்கு தான் வாக்களிக்கணும்னு உறுதியாக இருக்கிறாங்க. ஸ்டாலின் தொடரட்டும்.